இந்த பாம்பு கடித்த உடனே அதனுடைய விஷத்தன்மை அந்த கடிவாயில 100 செகண்ட் அளவுக்கு இருக்குமா. அந்த விஷம் உடலில் பரவ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாம்பு கடித்து அலட்சியப்படுத்தக்கூடாது, கட்டாயம் மருத்துவமனை அணுகணும். ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன அது முதலுதவி அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா, கடிவாய்க்கு 4 அங்குலம் மேல் பகுதியில் ஒரு கயிறை கொண்டோ ஒரு துணியை கொண்டோ நன்றாக இறுக்கி கட்டிவிட வேண்டும். இந்த விஷம் மேற்கொண்டு மேலே பரவாது. அதன் பின்பு கடிவாயை கீறிட்டு அந்த இரத்தத்தை வெளியேற்ற வேண்டும். நன்றாக துடைத்து தூய்மையான நல்லா துடைச்சதுக்கு அப்புறம் சில ஆயுர்வேதிக்கில் சொல்லியிருக்கக்கூடிய சில மருந்துகளை நம்ம வெளிப்புறமாக பயன்படுத்தலாம். இல்லை இந்த வாயை வச்சு உறிஞ்சி அந்த விஷத்தை நம்ம வெளியேற்ற முடியும். அருகில் கிடைக்கக்கூடிய சிறியானங்கை இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய வெற்றிலை மிளகு கலந்த கஷாயம் போன்றவற்றை நம்ம பயன்படுத்தலாம். ஆயுர்வேதிக்கில் மிக சிறந்த ஒரு விஷ முறிவான ஒரு மருந்து இருக்குது. அந்த மருந்துடைய பேரு வில்வாதி குடிகா. வில்வம் மூலத்தை மையமாக கொண்டு முக்கிய மூலப்பொருளாக கொண்டு தயாரிக்கக்கூடிய ஒரு மருந்து தான் அந்த வில்வாதி குடிகா.